Hello everyone and welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது வந்து கனவா ஃப்ரை, breaded squid fry அப்படி இல்லைன்னா calamari fries கூட சொல்லுவாங்க. ரொம்ப கிறிஸ்பியான யம்மியான ஒரு ரெசிபி. நம்ம எந்த டைம் வேணாலும் இதை சாப்பிடலாம். ரைஸ் கூட சாப்பிடலாம், ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிடலாம். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் அதுக்காக இந்த கனவா வந்து இந்த மாதிரி அழகாக க்ளீன் பண்ணி ரிங்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து மேரினேட் பண்ண வைக்க போகிறோம். ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நான் இந்த ஃபிஷ்ஷை வந்து மேரினேட் பண்ண போகிறேன். ஒரு 10 மினிட்ஸ் வச்சா கூட போதும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்காக நம்ம இங்கே வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு ஹாஃப் லெமனுடைய சாறு, இது இவ்வளோத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி 15 மினிட்ஸ் நான் வைக்க போகிறேன். இப்போ அது மேரினேட் ஆகிற டைமில் நம்ம வந்து பிரெட் கோட்டிங் வந்து தயார் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட அரிசி மாவு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் இங்கே வந்து ப்ரெட்டை வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். ஸோ ப்ரெட்டு பொடி, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்றது மாதிரி நான் இங்கே வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து பெருஞ்சீரக பொடி, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெப்பர் பொடி, தேவையான அளவு உப்பு, இது இவ்வளோத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அடுத்து மாற்றி வச்சிடலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த கனவாவை வந்து இதில் போட்டு கோட் பண்ணி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான மெயின்லி கிறிஸ்பியான ஒரு ஸ்குவிட் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது கூட நல்லா இருக்குமா நல்லா வருமானு எனக்கு வந்து இது இல்லை. ஹானஸ்ட்லி சொல்கிறேன், நான் நிறையவே சாப்பிட்டேன். ரொம்ப டெலிஷியஸாக இருந்தது. மெயின்லி அந்த கிறிஸ்பினஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவாக வரேன். பாய்.